கொடுக்கணும். எதுக்கு மறுபடியும் திமுக ஓட்டு போடணும்? எதுக்கு மறுபடியும் அதிமுக ஓட்டு போடணும்? இங்க யார் சட்டமன்ற உறுப்பினர்? தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா. இவர் யாரு? ஐயா டிஆர் பாலுவோட தவ புதல்வன். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பாக இதே காவிரி படுகையை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே மீட்டெடுக்கிற கொடிய திட்டத்துக்கு தாரை வார்த்தது இதே டிஆர் பாலு. இந்த மண்ணின் வளங்களை சூறையாடுவதற்கு அனுமதி கொடுத்தது இந்த டிஆர் பாலு. இந்த இனத்தை கொன்று முடித்த ராஜபக்சே, அவன் தம்பி பசல் ராஜபக்சே, மகிந்தா ராஜபக்சேவின் தம்பி பசல் ராஜபக்சே, அந்த பசல் ராஜபக்சே பார்த்துவிட்டு அவரிடம் பரிசு பொருள் வாங்கிவிட்டு இலங்கையில் கிங்காக அரசாங்கம் இருப்பது பசல் ராஜபக்சே என்று இந்த இனத்தை எதையும் காலை நக்கியது இந்த டிஆர் பாலு. அவருக்கு ஓட்டு போடணும். நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தம்பி இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் முழக்கமிடுவார். இயற்கை வேளாண் பேரறிஞர் ஐயா நம்மாழ்வார் அவர்களின் நினைவை சுமந்து நடக்கிற பொதுக்கூட்ட நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, வீட்டில் இருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். மானுட குலத்தின் நாகரிகத்தை சமைத்தது நதிக்கரை ஓரங்கள் தான். நதிகள் தான் நாகரிகத்தை பிறப்பித்தது, உலக நாடுகளை வளப்படுத்தியது. சீனா என்றால் மஞ்சள் நதி, ரஷ்யா என்றால் ஓல்கா நதி, ஆப்பிரிக்கா என்றால் நைல் நதி, இங்கிலாந்து என்றால் தேம்ஸ் நதி. அதே போல இந்திய கங்கை, தமிழ்நாட்டுக்கு இந்த காவிரியின் கடைமடை பகுதி இந்த தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த காவிரி படுகை மாவட்டங்கள். நாம காவிரியில தண்ணி கட்டு 30 ஆண்டுக்கு மேல போராடுறோம். இந்த பகுதிகள் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்து, விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய பகுதிகள். நாம காவிரியில தண்ணியை பெற்றால்தான் விவசாயம் செய்ய முடியுங்கிற நிலை. ஆனா 30 ஆண்டுக்கு மேல போராட்டம், சட்ட போராட்டம், ஜனநாயக போராட்டம், மக்கள் திரள் போராட்டம்னு காவிரிக்காக போராடுறோம். ஆனா தண்ணி தர முடியாது என்று திட்டவட்டமாக மறுக்கிறது கர்நாடகத்தை ஆளக்கூடிய அரசுகள். கர்நாடகத்தை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, மத்தியில பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, காவிரியில தண்ணி வராது. ஆனா காவிரிக்கும் நமக்குமான உறவு எவ்வளவு ஆண்டு காலம் தொன்மை வாய்ந்ததுன்னு பார்த்தா 1000 ஆண்டுக்கு முற்பட்டது. மிக குறைஞ்சது 1000 ஆண்டுக்கு முற்பட்டது. ஏரியை, குளத்தை, குட்டையை நாம் உருவாக்கினோம். ஆனா ஆற்றை ஒருபோதும் உருவாக்கல. இயற்கை நமக்கு சமைத்து கொடுத்தது. தமிழ்நாடு மலைமறைவு மாநிலம். அதுல மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு பருவக்காற்றால அந்த மலை பொழிஞ்சு அது பள்ளத்தை நோக்கி, தாழ்வாரத்தை நோக்கி ஓடி வருது. அதான் தமிழ்நாடு. குடகு பகுதியில் பிறந்து தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வந்து கடல்ல கலக்குது. இதை யாரும் உருவாக்கல, அது தானாக வந்தது. ஆனா இயற்கையின் ஓட்டத்தை தடுக்கிறாங்க. நீங்க பாருங்க, உலகத்தின் மிக நீளமான நதி நைல் நதி மத்திய ஐரோப்பாவில் ஓடுது, நாடுகளை கடந்து ஓடுது. அந்த நைல் நதிய 10 நாட்டை கடந்து ஓடினாலும் எவன் அணை கட்டி தடுக்கல, இன்னொரு நாட்டுக்கு தரமாட்டேன்ட்டு. அதே போல டானியப்பு நதி, அந்த டானியப்புங்கிற நதியும் 10 நாட்டை கடந்து ஓடுது. எவனும் அணை கட்டி இன்னொரு நாட்டுக்கு தரமாட்டேன் அப்படின்னு தடுக்கல. ஆனா கர்நாடகா பிறந்து, அந்த மாநிலத்தில் பிறந்து இந்த மாநிலத்துக்கு வருது. அதை அணை கட்டி தடுக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க தர மாட்டோம் என்று சண்டித்தனம் செய்ய. மன்னராட்சி இருந்த காலத்தில் தண்ணி கொடுக்கப்பட்டது.
வெள்ளைக்கார ஆண்ட போது தண்ணி கிடைக்கப்பட்டது. ஏன் 1000 ஆண்டுக்கு முன்பாக காவிரி கரிகால் பெருவன் கல்லணை கட்டினான். நமக்கும் காவிரிக்குமான உறவு அப்படி. ஆனால் நமக்கும் காவிரிக்குமான உறவை முற்று முழுதாக துண்டிக்கக்கூடிய வேலையை கர்நாடகத்தை ஆளக்கூடிய அரசு செய்து, அதுல எப்ப நமக்கு தண்ணி தருமா? காவிரி நடுவுமன்றம் சொல்லும் இடைக்கால திருப்பு மதிக்க மாட்டான், இறுதி திருப்பு மதிக்க மாட்டான், உச்ச நீதிமன்ற உத்தரவு மதிக்க மாட்டான். காவிரி நடுவுமன்றம் சொன்னாலும் சரி, உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டான். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கட்டி நீ போராடினால் கர்நாடகையில் வாழக்கூடிய தமிழங்க துரத்துடைய 90களில் காவிரி நடுவுமன்றத்தோட தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி தமிழ்நாடு போராட்டம் அடித்த போது கர்நாடகாவில் இனக்கலவரம் அடித்தது. நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். தமிழ் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான தமிழரை அடித்து முடிச்சோடு தமிழ்நாட்டுக்கு அகதியாக விரட்டிவிட்டேன். 2006 காவிரிக்காக காவிரி மேலாண்மை அமைச்சர் போராட்டம் நடந்த போது கர்நாடகாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த தனியார் 50 பேருந்துக்கு தீ வச்சு அவன் தண்ணி அடாவடித்தனம் செய்வான். ஒருபோதும் இல்லை. இப்ப என்ன நிலைமை? கர்நாடகாவில் மிதமிஞ்சிய மழைப்பொழிவு இருந்தா வெள்ளத்துல வடிகால் போல தமிழ்நாட்டை இப்ப அந்த வடிகால் போல பயன்படுத்துறாங்க. அதை அதுக்கு என்ன பண்ணலாம்? மேலாட்டில் தடுப்பணை போடு. மேலாட்டில் தடுப்பணை இனி ஒரு சொட்டு நீரும் தமிழ்நாடு வராது. பேச்சுவார்த்தை நிலை எட்டப்பட்ட பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவுமன்றம் அமைக்கப்படுது. காவிரி நடுவுமன்றம், இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று குழு, இந்த காவிரி ஒப்பந்தங்கள் தொடங்கிய காலம் தொட்டு இன்றைக்கு வரை அத்தனை விதிகளையும் அத்தனை நெறிமுறைகளையும் தமிழ்நாடு பின்பற்றி வருது. ஆனா எந்த உத்தரவையும் எந்த நெறிமுறையும் அவன் பின்பற்ற இல்லை. காவிரி ஒப்பந்தத்தை மீறி அவன் அடுக்கடுக்காக அணைகட்டினான். அணைகட்டி நமக்கான உரிமையை தனக்காக மாற்றிக்கொண்டான். என்ன செய்ய போறோம்? காவிரியில தண்ணி இல்லைங்கிற நிலையை வச்சு தனித்தாங்க. தமிழ்நாட்டை 2 பெரும் கட்சி, திமுக ஆளுது, அதிமுக ஆண்டது. 2 பெரும் கட்சி தண்ணி வாங்கி கொடுத்துருமா? காவிரியில தண்ணீர் வருவதை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சிகள் விரும்பல. இது சத்தியம். மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி என்ன நினைக்குது? இந்த காவிரி படுகை முழுமைக்கும் பூமிக்கடியிலே வளம் கொட்டி கிடக்கிறது. அந்த வளங்களை சூறையாட வேண்டும், சுரண்ட வேண்டும். அவன் குறிப்பிட்ட தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அதிமுக அவன் நினைக்கிறான் காவிரி ஆற்றுல தண்ணி வந்தால் மண்ணை கொள்ளையடிக்க முடியாது. மணல் கொள்ளைக்காக அவன் தண்ணி வர்றதை விரும்புறதில்லை, அவன் கவலைப்படுறதில்லை. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரின்னு பாடப்பட்டுச்சு. வெள்ளிக்கோள் வடதிசையை விட்டு தென் திசைக்கு மாறி போனாலும் சரி, வானமே பொய்த்தாலும் சரி, காவிரி பொய்க்க மாட்டான்னு. கோள் நிலை தெரிந்து கோடை நெடினும் தமிழ் பாதை கோளை நிலையாலும் சரி, காவிரி நம்ம காப்பாடுன்னு. ஆணை கட்டி அரசாண்டாலும் சேனை கட்டி படை வென்றாலும் அவர்கள் யாவும் தின்ன கொடுப்பவள் காவிரி. காவிரியின் பால் சுரக்கும் அமுத கிண்ணம், அதன் களனியங்கும் நெல் குழுங்கும் மஞ்சள் வண்ணம், பூவிரிந்து குடைதல்லும் வாழைக்காடு, மூங்கில் புதர் போல செங்கரும்பு விளைநாடு, தாயிருந்து பசியூட்டும் தன்மை போல தஞ்சை தமிழகத்தில் பசி போக்கும் தன் கையாளர் என்று போற்றி போடப்பட்டது. காவிரி தாய் இன்றைக்கு என்ன ஆனா? காவிரியில தண்ணி வரல. ஒரு பக்கம் தண்ணீர் கட்டு போராட்டம், இன்னொரு பக்கம் காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல், காவிரி ஆற்றின் துணையாறு பவானி. அந்த ஆறுகள் தமிழ்நாட்டில் எந்த நிலைமையில் இருக்கிறது? ஆறுகள் எல்லாம் செத்து போனது மணல் கொள்ளையாறு. சாயப்பட்ட கழிவை, தோல் தொழிற்சாலை கழிவை எங்க கொட்டுறான்? ஆற்றுல கொண்ட கொட்டுறான். கொங்கு மண்டலத்தை வளப்படுத்துவது நொய்யலாறு. அங்கதான் சிறுவாணி அணை இருக்குது. உலகத்தின் ஆசியாவின் மிக சுவையான நீரை தரக்கூடிய சிறுவாணி அணை. அந்த நொய்யலாறு நிலைமை என்ன? நொய்யலாறு முழுமைக்கும் சாயப்பட்ட கழிவு.
கழிவுகளை கொண்டு ஆற்றுல கொட்டி ஆறு நன்றாக மாறி போனது. மனிதன் விஷத்தை அணிந்தால் எப்படி வாயிலே நுரைதல்வானோ அதே போல ஆறு நுரைதலை கொண்டிருக்கிறார். இதை பற்றி எந்த கவலையாவது ஆடக்கூடிய ஆட்சியாளர் பெருமக்கள் இருக்குதா? வாவுசி இந்த நாட்டு விடுதலைக்காக பாடினான், சுதந்திர கானம் பாடினான், பாடுபட்டான். ஆனா வாவுசி சுதந்திர நாட்டில் வாழல. அதே போல பாரதி நாட்டு விடுதலைக்காக பாடினான், சுதந்திர நாட்டில் வாழல. அவன் அடிமை இந்தியாவிலே பாடி அடிமை செத்து போனான். அந்த பாரதி அடிமை இந்தியாவில் தான் சொன்னா, காவிரி தென்பண்ணை பாடாது தமிழ் கண்டதொரு வையை புறநதி என மேவியாறு பட ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடு. வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் குறுக்கு நெடுக்குமாக ஆறுகள் ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது. ஆனால் இந்த திராவிட கொள்ளைக்கான ஆட்சியிலே ஒட்டுமொத்த இந்த நிலத்தின் வளமும் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, வரலாற்றை பின்னோக்கி போய் பாருங்க. ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 2000 ஆண்டு. இந்த 2000 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை எண்ணற்ற மன்னர்கள் ஆண்டார்கள். எண்ணற்ற அரசர்கள் தமிழ்நாட்டின் மீது போர் புரிந்தார்கள், படைப்பை நிகழ்த்தினார்கள், சண்டையிட்டார்கள். வாரிசுரிமை சண்டை, வாதாபி எரித்தார்கள், உறையூரை எரித்தார்கள், மதுரை எரித்தார்கள், புத்த மடங்களை தகர்த்தார்கள், கோயிலை இடித்து நொறுக்கினார்கள், தேவாலயத்தை முடித்தார்கள். எவ்வளவு உயிர் பொடி, எவ்வளவு வன்முறை, எவ்வளவு சேதம். ஆனால் இந்த 2000 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல, ஒரு ஆற்ற மண்ணை கொள்ளையடிக்கல, ஒரு மலையை தகர்த்து அவன் அரண்மனை கட்டல. அதே போல வெள்ளைக்காரன் ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 300 ஆண்டு இந்த நாட்டை ஆண்டான். நம் முன்னர்களை அடிமைப்படுத்தினான், கொடுமைப்படுத்தினான், தூக்கிலே தொங்க விட்டான், ஜாலியன் வாலாபாக்களே சுட்டு படுகொலை செஞ்சான். இந்த நாட்டின் செல்வ வளங்களை சுரண்டி அள்ளிக்கொண்டு இங்கிலாந்துக்கு போனான். அந்த வெள்ளைக்காரன் 300 ஆண்டுகள் ஆட்சி காலத்திலே இந்த நிலத்தின் வளங்கள் சூறையாடப்படல. ஆனா 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி, திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த 60 ஆண்டு காலத்துல நாட்டையும் முடிச்சுட்டான், மலைகளையும் தகர்த்திருக்கான். என்ன தமிழ்நாட்டில் 8 லட்சம் கோடி கடன், இந்த 8 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடனாக மாறட்டும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நீர் நெருக்கடியும் நிதி சுமையும் வரட்டும், கஜானா திவாலாகட்டும், தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கட்டும், உள்நாட்டு போர் தொடங்கட்டும், பிரச்சனை இல்லை. இந்த பொருளாதார சிக்கல் இருந்து என்றாவது ஒரு நாள் இந்த நிலமும் மக்களும் மீண்டு வர முடியும். அதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆனால் ஆறுகள் சாகடிக்கப்பட்டால், மலைகள் தகர்க்கப்பட்டால், இந்த மண்ணின் வளங்கள் சூறையாடப்பட்டால் எப்படி மீள முடியும்? ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டு வாழ முடியாம அகதியாக இடம்பெயர்ந்தால் கூட போர் முடிந்த பிறகு, அமைதி திரும்பிய பிறகு மீள் குடியேற்றம் செய்ய முடியும். ஆனால் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு ஆறுகள் இல்லாது, மலைகள் இல்லாது, நல்ல தட்பவெப்பம் இல்லாது, காற்று இல்லாது நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்தால் எந்த காலத்துக்கும் திரும்ப முடியாது. அந்த நிலையை நோக்கி இந்த தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது. குறிப்பா காவிரி படுகை. நம்ம ஊர்ல காவிரி படுகை அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டங்கள் முதன்மையா. இங்க காவிரிக்காக தண்ணி கட்டு போராடுறது யாரு? ஒண்ணு தஞ்சாவூர்காரன், இல்ல திருவாரூர்காரன், நாகப்பட்டினக்காரன். என்றைக்காவது விழுப்புரத்துல காவிரிக்காக போராட்டம் நடந்திருக்கிறதா? இருக்காது. என்றைக்காவது கோயம்புத்தூர்ல காவிரிக்காக போராட்டம் நடக்குதா? இல்ல. ஏன்னா இது 3 மாவட்ட பிரச்சனை பார்க்கணும். நம்ம ஊர்ல காவிரி படுகை மாவட்டம் இருக்கிறது மாதிரி கர்நாடகாவில் காவிரி படுகை மாவட்டம் இருக்குது. மாண்டியா, மைசூரு, பெங்களூரு, ஹாசன் போன்றவைதான் காவிரி படுகை மாவட்டங்கள். ஆனா அங்க காவிரி சிக்கல் என்று வந்தால், காவிரி உரிமை என்று வந்தால் வெறும் 4 மாவட்டங்கள், 3 மாவட்டங்கள் போராட்டம் செய்யாது, ஒட்டுமொத்த கர்நாடகம் கிளந்தெடும். ஆனா இங்க காவிரி படுகை சிக்கல் வெறும் 3 மாவட்ட சிக்கல். அதன் விளைவு தோத்து போனோம். காவிரிக்கும் நமக்குமான உறவு இன்றைக்கு அறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதுக்கு மறுபடியும் திமுக ஓட்டு போடணும்? எதுக்கு மறுபடியும் அதிமுக ஓட்டு போடணும்? இங்க யார் சட்டமன்ற உறுப்பினர்? தொழில்துறை அமைச்சர் அண்ணன் TRP ராஜா.
இவர் யாரு? ஐயா டிஆர் பாலுவோட தவப்புதல்வன். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பாக இதே காவிரி படுகையை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே மீட்டெடுக்கிற கொடிய திட்டத்துக்கு தாரை வார்த்தது இதே டிஆர் பாலு. இந்த மண்ணின் வளங்களை சூறையாடுவதற்கு அனுமதி கொடுத்தது இந்த டிஆர் பாலு. இந்த இனத்தை கொன்று முடித்த ராஜபக்சே, அவன் தம்பி பசில் ராஜபக்சே, மகிந்தா ராஜபக்சேவின் தம்பி பசில் ராஜபக்சே, அந்த பசில் ராஜபக்சே பார்த்துவிட்டு அவரிடம் பரிசு பொருள் வாங்கிவிட்டு இலங்கையில் கிங்காக அரசாக இருப்பது பசில் ராஜபக்சே என்று இந்த இனத்தை எதையும் காலை நக்கியது இந்த டிஆர் பாலு. அவர் ஓட்டு போடணும். இந்த நிலத்தின் விடுதலைக்காக, இந்த மண்ணை காக்க உயிரை ஈகம் செஞ்சவர்கள் மருதுபாண்டியர்கள். வெள்ளைக்காரன் இந்த நிலத்தை ஆக்கிரமித்த போது, நேதாஜி தேசிய படையை கட்டமைத்த போது இந்திய தேசிய படைக்கு தென்னகத்தின் ஆட்களை திரட்டி அனுப்பி வைத்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த மருதுபாண்டியரையும் அந்த முத்துராமலிங்க தேவரையும் கொண்டார்கள் எவனாவது ஒருவன் டிஆர் பாலுக்கு ஓட்டு போடலாமா? யாரோட கொண்ட யாரா ஓட்டுற? யார்? மண்ணின் நலனுக்காக, மக்களின் வாழ்வுக்காக உயிரை ஈகம் செஞ்ச ஈகள் மருதுபாண்டியர்கள். தன் வாழ்நாள் முழுமைக்கும் எந்த பணம், பதவி, புகழ் என்ற எதற்கும் அடிமையாகாது உயர்ந்த வாழ்வை வாழ்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நீ இவங்களை பேசிட்டு டிஆர்பி ராஜாவுக்கும் டிஆர் பாலுக்கும் ஓட்டு விடுவா உன்னை என்ன சொல்லி தொலைக்கிறது? என்ன சொல்லி தொலைக்கிறது? டிஆர்பி ராஜாவுக்கு ஏன் போடணும்? உதயநிதி பக்கத்தில் நிற்கிறார், ஸ்டாலின் அங்கிள் கூறுகிறார். 60 வயசு ஆனா எல்லாருமே அங்கு தாங்க. டிஆர் ராஜா சொல்றாரு கால கொடுமை. எதுக்கு திமுகவுக்கு மீண்டும் ஒரு முறை வாக்கு சுத்தம்? 2021 ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு அப்படின்னாங்க. ஸ்டாலின் வந்தா விடியல் கிடைக்கும். ஸ்டாலின் தான் 4 ஆண்டுகள் தமிழ்நாட்டு ஆண்டாரு. விடியல் 2021ஆம் ஆண்டு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாங்களா? தமிழ்நாட்டின் நிலைமை என்ன? 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி காலம், 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஆண்டார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அடிமை ஆட்சி என்றார்கள். உண்மை, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அடிமை ஆட்சி தான். அந்த அடிமை ஆட்சியின் கொடுமையை தீர்க்க திமுகவுக்கு வாக்குனா இந்த 4 ஆண்டு காலத்துல திமுக தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை தீர்த்து வந்துச்சு? எந்த பிரச்சனை? எந்த தரப்பு மக்களின் வாழ்வுல ஒளிவில கேட்டு வைத்தது திமுக? எதுக்கு திமுக வாக்கு? எதுக்கு? திமுக ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, நோக்கம், ஒரு பொது நலன் ஒன்னே ஒன்று சொல்லுது. அதிமுக ஆட்சியில் என்ன கொடுமை நடந்துச்சோ அத்தனை கொடுமையும் திமுக ஆட்சி நடக்குது. கேட்டா திமுக ஓட்டு போடணும். இல்லைன்னா என்ன ஆகும்? பாஜக உள்ள வந்து பூந்துடும். ஜன்னலை சாத்துங்க. ஏன் ஜன்னல் வழியா பாஜக பூந்துடும்? நம்மள ஜன்னலை சாத்து சொல்லிட்டு இவன் வாசல் வழியா பாஜக கூட்டிட்டு இருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன், பாஜக இந்தியா முழுக்க வேறொன்று இருக்கான். வாஜ்பாய் அறுதி பெரும்பான்மை இல்லாத தவித்தார். வாஜ்பாய் ஆட்சி கவர்ந்து போனது. அறுதி பெரும்பான்மை கிடைக்காம இன்னைக்கு அறுதி பெரும்பான்மை 2 முறை வென்ற நரேந்திர மோடி 3வது முறையாக கூட்டணி கட்சி தயவோடு ஆட்சி இருக்கிறது. தொடர்ந்து 15 ஆண்டு காலம் அதிகாரம் ஓடிக்கிட்ட பிபி சிங் கிடைக்காத வாய்ப்பு, லால் பகதூர் சாஸ்திரி கிடைக்காத வாய்ப்பு, நரேந்திர மோடி கிடைச்சிருக்கு. பாஜக இவ்வளவு பெரிய உச்சாணிக்கு உயரத்துல இருப்பதற்கு காரணமே இந்த கேடுகட்ட திமுக தான். யார் வரலாற்றை மறுக்க முடியும்? யாரு மறுக்க முடியும்? வாஜ்பாயோட முதல் ஆட்சி காலம் வெறும் 13 நாளுங்க. வெறும் 13 நாள்ல அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க முடியாம வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்து போகுது. அப்புறம் அதிமுகவோட ஆதரவு 13 மாசம் வரைக்கும். 13 மாசம் கழிச்சு ஜெயலலிதா மேல வந்து ஆதரவு திரும்ப பெறுறாங்க. அப்ப 13 நாள் 13 மாசம் 5 ஆண்டுகள் ஆட்சியை அனுபவிக்க முடியாம பாஜக தடுமாறி நின்ற போது
வாஜ்பாய் ரைட் பர்சன் ராங் பார்ட்டி, சரியான நபர் தவறான கட்சி இருக்காரு அப்படின்னு சொல்லி வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்து 99 தொடங்கி 2004 வரைக்கும் முழுமையாக 5 ஆண்டு காலம் பாஜகவை அதிகார அடுக்கில் அமர்ந்தது திமுக. நரேந்திர மோடி குஜராத்தில் முதலமைச்சர் 2002 கோத்ரா ரயில் விபத்துக்கு பழிவாங்கிற விதத்துல விபத்தை திட்டமிட்ட சதின்னு சொல்லி 2002 குஜராத்ல 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க படவசித்தது சங் பரிவார் கும்பல். கருப்பணி பையன் வயிற்றை கிழித்து வயிற்றில் இருந்த சிசு எடுத்து நெருப்புல பொசிக்கு போட்டு கொண்டான். முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் அவர் இஸ்லாமிய ஒரே காரணத்துக்காக வெட்டி படுகொலை பண்ணார். 3000 இஸ்லாமிய மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் குஜராத்தில். அதை செய்து முடிக்க உத்தரவு போட்டது நரேந்திர மோடி. அவ்வளவு பெரிய பேரவலம் குஜராத்தில் நிகழ்த்தப்பட்ட போது அன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி இருந்தது இதே திமுக. அதே காலகட்டத்தில் ராம்விலாஸ் பாஸ்வான் பாஜகவோட கூட்டணி இருந்தாரு, மத்திய அமைச்சர் இருந்தாரு. அவர் குஜராத் படுகொலைகளை, குஜராத் மதவெறி படுகொலைகளை கண்டவுடனே இந்த கொடுமையை சகித்துக் கொள்ள முடியாது என்று அவர் ஒட்டுமொத்தமாக கூட்டணியை கைகழுவினார். மத்திய அமைச்சரை விட்டு வெளியேறினார். ஆனால் திமுக மோடிக்கு அன்றைக்கு முட்டு கொடுத்தது, மோடியை காப்பாற்ற அன்றைக்கு துணைன்றது. என்ன சொல்ல போனா குஜராத் படுகொலைக்கு பிறகு என் கௌரவம் போயிடுச்சு, என் கௌரவத்தை மீட்கப்படும் சொல்லி குஜராத்ல மோடி கௌரவ யாத்திரை நடத்திய போது அந்த கௌரவ யாத்திரையிலே பங்கேற்று மோடியின் கரத்தை ஓங்கி பிடித்தது இதே தஞ்சாவூர் சார்ந்த பழனி மாணிக்கம், SS பழனி மாணிக்கம். எல்லா அயோத்தி நடத்தி இவன் பண்ணிவிட்டு நம்மளை பாஜகவின் பீட்டி சங்கிங்கிறது என்ன அயோக்கியம். என்னன்னா திமுக பொறுத்த வரைக்கும் எப்போதும் வேடம் தான், எப்போதும் நாடகம் தான். மக்கள் நடக்கிறது போல வேடம் போடுவேன். இப்ப திடீர்னு பொங்கலுக்கு ரேஷன் அட்டைக்காரருக்கு நாங்க 3000 ரூபாய் தர்றோம். போன வருஷம் பொங்கலே வரலையாங்க, அதுக்கு போன வருஷம் பொங்கல் வரலையா? போன வருஷம் பொங்கல் வந்துச்சு, தேர்தல் வரல. இப்ப பொங்கல் வருது, தேர்தல் வருது, அதனால 3000 ரூபாய் காசு. இந்த அரசு ஊழியர்கள் எவ்வளவு காலமா போராடுறாங்க? எவ்வளவு காலமா? அவங்க பல ஆண்டுகளா போராடுறாங்க. அன்னைக்கெல்லாம் அரசு ஊழியர்கள் போராட்டம் கண்டித்து தரல. இப்ப நாங்க ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுப்போம் சொல்லுது, தேர்தல் வருது. இந்த கட்சிகள் முழுக்க முழுக்க தேர்தல்ல வாக்களை வேட்டையாடத்தான் வேலை செய்யுது. அதுவும் வரப்போற தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தல் தெரியுமா? 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில திமுக அதிமுக 2 கட்சி என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மிக குறைந்தது செலவு செய்ய போற தொகை 20 கோடி. மிக குறைந்தது 20 கோடி. அதுவே அமைச்சர் தொகுதியா மன்னார்குடி, டிஆர்பி ராஜா தொகுதியா, அப்ப என்ன 50 கோடி. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியே ஒரு ஆண்டுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி தான். இந்த 15 கோடிக்கு உட்பட நீ சாலை போட முடியும், பள்ளிக்கூடத்துல முடியும், தெரு போட முடியும். 15 கோடிக்கு உட்பட்டுங்க. சட்டமன்ற உறுப்பினராகி தொகுதிக்கு மேம்பாட்டு நிதினு கொடுப்பாங்கல்ல, அதுவே 15 கோடி தான். ஆனா 25 கோடி, 30 கோடி, 40 கோடி, 50 கோடி செலவு பண்ணி ஏன் வந்தான்னா ஒட்டு மொத்தம் முங்காம விட்டுருவான். உனக்கு தெரியாதா? திமுக திருட்டு போய் அதிமுக திருட்டு போய் தெரியாதா? என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு, என்ன உயர்ந்த நோக்கம் இருக்கு, என்ன லட்சியம் இருக்கு? எங்க கமிஷன்ல சொல்லு. ஒரு சாலை போடுறான்னா 30 விழுக்காடு கமிஷன். அரசு பேருந்துல வேலைக்கு போகணுமா? ஓட்டுநர் வேலையா, நடத்துனர் வேலையா? அதுக்கு காசு 3 லட்சம் பணம் கொடு, நீ அரசு வேலைக்கு போன. ஒரு பொது கழிப்பறை கட்டணும், அந்த பொது கழிப்பறை கட்டணா அதுக்கு 30 விழுக்காடு கமிஷன். முழுக்க முழுக்க மக்கள் வரி பணத்தை சுரண்டுறாங்க. நீ யோசிச்சு பாரு, 1000 ரூபாய் காசுக்கு ஆளா புறக்கிற, 100 ரூபாய் காசு சட்ட பயிலுக்கான்னு தேடுற. உனக்கு இன்னைக்கும் 1000 ரூபாய் காசு, 100 ரூபாய் காசு பெரிய காசா தெரியுது.
ஆனால் நீங்க கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு 10,000 கோடியை பதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கு திமுக அதிமுக 2 பேரும் கட்சியும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஒளி நாடா வெளில வந்தது. அவர் பேசாரு, 3 ஆண்டு காலத்துல உதயநிதியும் சபரிசும் சேர்ந்து 30,000 கோடியை கொழிச்சுக்காங்க. ஒருவர் 30,000 கோடி உன் கனவுக்கும் கற்பனைக்கும் எட்டாத பணம். நீ 1000 ரூபாய் காசை பெறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற, கடன் வாங்குற, அல்லோல படுற, மொத்தமா 10 லட்சம் ரூபாய் காசை வாழ்நாள் முழுக்க பார்க்காம இருக்க. ஆனா 30,000 கோடியை ஒரு 3 ஆண்டு கொள்ளையடிக்கிறாங்க. இந்த கொள்ளைக்கார கொடுத்துக்கா வாக்கு செலுத்த போறீங்க? எதுக்கு வாக்கு செலுத்தணும்? நபிகள் சொல்றாங்க, லஞ்சம் கொடுப்பவர் இதுவும் வாங்குவோர் இதுவும் இறைவனின் சாபம் உண்டாகிறது. அதே நபிகள் சொல்றாரு, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு கண்களை கையில் வைத்திருப்பதற்கு ஒப்பாகும். எப்படி நேர்மையா உன்னால வாழ முடியாது? நெருப்ப கையில வச்சிருந்தா சூடு தாழாம எப்படி கீழே போட்டோமோ அதே போல நேர்மையோடு வாழ முடியாது. நேர்மையை கைவிட்டு விடுவார்கள் நபிகள். அன்னைக்கே அவர் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் தான். ஒரு நாட்டில் பிரதமர் சரியில்லை, ஊழல்வாதி, அந்த நாட்டை காப்பாற்றலாம். முதலமைச்சர் சரியில்லை, ஊழல்வாதி, அந்த நாட்டை காப்பாற்றலாம். அதிகாரிகள் சரியில்லை, ஊழல்வாதிகள், அந்த நாட்டை காப்பாற்றலாம். அமைச்சர் பெருமக்கள் ஊழல்வாதி, அந்த நாட்டை காப்பாற்றலாம். ஆனா ஒரு நாட்டில் மக்கள் ஊழல்வாதிகளாக மாறி போனால் அந்த நாட்டை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது, மீட்க முடியாது. இப்போது நடந்து கொண்டிருப்பது ஊழல் ஒட்டுமொத்தமாக சமூகத்தின் கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சு. மக்களை ஊழல்வாதிகளாக மாற்றிட்டான். பக்கத்துல கேரளாங்கிற மாநிலம் இருக்கிறது, காங்கிரஸ் ஆளுது, கம்யூனிஸ்ட் ஆளுது. அங்க வாக்கு காசு எவனாவது புறப்பட்டால் மக்கள் துரத்தி அடிக்கலாம். என்னோட உரிமையை நான் காசு விற்க மாட்டேன்ட்டு. ஆனா தமிழ்நாட்டு நிலைமை என்ன? 2021 சட்டமன்ற பொது தேர்தல் தமிழ்நாடு முழுக்க வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாமக்கல் ராசிபுரத்தில் சாலை மறித்து மண்ணில் மக்கள் போராட்டம் பண்றான். எதற்காக போராட்டம்? பக்கத்தில் அதிமுக காசு கொடுத்தது, எங்க தெருவுக்கு காசு வரல, வாங்கி கொடுங்க. புரட்சிகர போராட்டம். 2017 ஆர்கே நகரில் தாய்மார்கள் போராட்டம். டிடிவி தினகரன் டோக்கன் கொடுத்தாரு, காசு வரல, காசை எப்படியாவது வாங்கி கொடுங்க. எப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு பெயர் போன தமிழ்நாட்டில் எப்படி போராட்டங்கள் நடக்குது? நாடு நாசமா போச்சு. எந்த திசை பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு போதைப் பொருட்களின் மிதமிஞ்சிய புழக்கம். கடைக்கோடி வரைக்கும் கஞ்சா போயிடுச்சு. கஞ்சா இல்லாத ஒரு ஊர் உண்டா? கஞ்சா இல்லாத ஊர். இது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, போதையின் பாதையில போகாதீங்க. அப்ப எங்கிட்டு போறது? எங்கேயாச்சும் போங்க. போதையின் பாதையில போகாதுன்னா பாதையில போதை வச்சுவையாது. அது இவர் தான். போதையின் பாதையில போகாத யார் சொல்லலாம்? எந்தவித அதிகார வழியும் இல்லாத ஒரு சாமானியன் மகன் சொல்லலாம் போதையின் பாதை. அப்படி எளிய மகன் சொன்னார். யார்? காந்தியவாதி சசி பெருமாள். 2016 ஆண்டு கன்னியாகுமரியிலே மதுபான கடையை மூடக்கோரி, மதுவிலக்கை அமல்படுத்த கோரி போராட்டம் செய்தார். அந்த போராட்ட களத்திலே தன் உயிரை துறந்தார் சசி பெருமாள். அவர் மது குடிக்க போறவங்க காலில் விழுந்து போதையின் பாதையில போகாதீங்க, மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, அவர் கெஞ்சினார். அதுல நியாயம் இருக்கிறது. என்ன அதிகாரம் இல்லை, சாமானியன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அதிகாரத்தையும் சுட்டு வெல்ல வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் இங்க போதனை பண்ணக்கூடாது, கடையை மூடணும். கடையை முடிவீங்களா? அதிமுக ஆட்சியிலே சட்டமன்றத்துக்கு குட்காவோடு போனார் தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன் குட்காவோட வந்தீங்க? இது அவை விதிமுறை என்ற போது தமிழ்நாடு முழுக்க குட்கா எளிதாக கிடைக்குது. அதை எடுத்து கொண்டு வந்தேன். உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா கிடைக்குது. கஞ்சாவோட சட்டமன்றத்துக்கு போயிடலாமா? காவல்துறை அதிகாரி ராஜேந்திரனும் விஜயபாஸ்கரும் காசை வாங்கி கொண்டு குட்காவை அனுமதித்து விட்டார்கள் என்று குற்றச்சாட்டாரே முதலமைச்சர் ஸ்டாலின். அன்றைக்கு
இன்னைக்கு கஞ்சாவுக்கு யார்கிட்ட காசு வாங்கினாரு? உதயநிதியும் டிஆர்பி ராஜாவும் ஸ்டாலினும். பள்ளிக்கூடம் போற பிள்ளை மதுவுக்கு அடிமையாகிறான், கஞ்சாவுக்கு அடிமையாகிறான், அபினுக்கு அடிமையாகிறான், கொக்கைக்கு அடிமையாகிறான். என்ன செய்வது? வருங்கால தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதை பத்தி எந்த கவலையாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்கா? எந்த கவலையாவது? ஆனா எங்களுக்கு ஓட்ட போட்டு மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கி விட்டணும். மறுபடியும் கொள்ளையடிப்பாங்க. எப்படி பாருங்க, கருணாநிதி தமிழ்நாட்டை ஆண்டாரு, சூறையாண்டாரு, கொள்ளையடிச்சாரு. அதுக்கு பிறகு ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு. உதயநிதி அவர் ஆளை துடிக்கிறாரு. இன்பநிதி அவர் வரிசையில் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் வெளி வச்சிருவான், இவர் அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க கருணாநிதி குடும்பத்துக்கு. கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டை ஆளலாமா? இலங்கையிலே ராஜபக்ச குடும்பம் எவ்வளவு அட்டூழியம் செஞ்சதோ அதே போல தமிழ்நாட்டில் கருணாநிதி யார்? திமுக தலைவர். ஆனா தமிழர்களுக்கு கருணாநிதி யார்? வரலாற்று துரோகி, மன்னிக்கவே கூடாது, கேடு கட்ட கொடும் பாவி கருணாநிதி. எங்கள் கண்முன்னே இனத்தை சாக கொடுத்தோம். காரணம் யார்? அன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இதே கருணாநிதி இருந்தார். நீங்க போரை தடுக்க வேண்டாம், நிறுத்த வேண்டாம், போராடிய மக்கள் மீது அடக்குமுறையை ஒடுக்குமுறையை ஏன் எழுவிட்டீங்க? தமிழ்நாட்டில் ஈழ படுகொலை தடுத்திருப்பதற்காக சென்னை கொளத்தூரிலே முத்துக்குமார், லண்டனிலே முருதாசன், கடலூர் தமிழ்வேந்தன், புதுக்கோட்டை பாலசுரம், பள்ளப்பட்டி ரவி, சிறுகாடி ரவிச்சந்திரன் உலக 18க்கும் மேற்பட்ட தமிழர்கள் செத்து போனான். தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தராக தீக்குடித்து மாண்ட போது கடல் தொழிலாளர் செத்து போனான், காதல் தொழிலாளர் செத்து போனான், வயிற்று வழியாளர் தற்கொலை பண்ணி செத்து போனான்னு அத்தனை ஈழங்களை மூடி மறைத்தது இதே திமுக, இதே கருணாநிதி தான். இனம் செத்தப்பவே வேடிக்கை பார்த்துருந்தா இனிமே என்ன சாதிச்சிட போறான், என்ன பேசிட போறான்? 2021க்கு முன்னாடி நாங்க வந்தோம்னா நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னா ரத்து பண்ணிட்டாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் அத்தனை நீட் தேர்வு நடந்துருச்சு. நீட் தேர்வை ரத்து பண்ணுவதற்கான அதிகாரம் ஒரு மாநில அரசு கிடையாது. விலக்கு கோரலாம், இந்த மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு கொடுங்க அப்படின்னு விலக்கு கேட்கலாம். விலக்கை கொடுக்கிற அதிகாரம் மத்திய அரசு இருக்குது. அப்ப விலக்கு கோர்றப்ப தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் பற்றி படணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓஞ்சி கோலத்து போராடுகிற போது நீட் விலக்கு சாத்தியப்படும். ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, சட்டப்பூர்வமாக சாத்தியக்கூறே இல்லை என்று சொல்லப்பட்ட போது தமிழ்நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் வீதியில் வந்து போராடி ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டினார்கள். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தென் மாவட்டம் மதுரை மட்டுமல்ல, வட மாவட்டம் விழுப்புரம், கடலூர் ஜல்லிக்கட்டு நடந்தது. அதுபோல நீட் தேர்வுக்காக அதை விலக்கு கோரி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் விடுத்தால் நீட் விலக்கு வசப்படும். அன்றைக்கு மெரினா கடற்கரையிலே போராடினார்கள். அதே போல மெரினா கடற்கரையிலே போராடுவதற்கு மெரினா கடற்கரை போராட்ட களமாக திமுக திறந்து விடுமா? நீ நீட் விலக்கெல்லாம் நீ சாத்தியப்படுத்தி கிழிக்க வேண்டாம். மெரினா கடற்கரை நீ திறந்து விடா, நாங்க போராடி சாத்தியப்படுத்துறோம். செய்வாரா? எதுவும் செய்ய முடியாது. ஏன் மோடி கோச்சுக்குவது? திமுகவுக்கு எப்போதும் ரெட்ட நாக்கு. இங்க ஒண்ணு பேசுவான், அங்க ஒண்ணு பேசுவான். ஒரு பொதுக்கூட்டத்தில் ஐயா கருணாநிதி பேசுறாங்க, இந்துக்கள்லாம் திருடன்னு பேசுறது. திமுக தொண்டை பூரா ஆர்ப்பரிக்கிறான். பாத்தியா, இந்தியாவில இந்த மாதிரி பேச்ச எந்த தலைவனாலும் பேச முடியுமா? வாக்க பத்தி கவலைப்படாம இந்துக்கள்ல திருடன்னு பேசுறாங்க தலைவர் அப்படின்னு அவன் புல்லரிச்சு வரான். இந்த மொழி வழக்க போட்டான் கருணாநிதி மேல. நீதிமன்றத்துக்கு போனவொன்னா ஐயா கருணாநிதி சொல்றாரு, நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்துக்கள்னா திருடன் சொன்னேன். என்ன திருடன் சொன்னேன்? உள்ளத்தை கொள்ளை கொண்ட இதே திருடன் சொன்னேன். என் மூக்கை குறிபார்த்து அண்டன் காக்கான்னு சொன்னாடா, அதுக்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பது, உலகத்தை காப்பது என்று சொன்னேன். இம்சேரசன் படத்தை சொல்ற மாதிரி அந்த பள்ளிதான். நீங்க திமுக
படிக்க முடியாது. லெப்ட்ல கையை காட்டுவான், ரைட்ல போடுவான், ஸ்ட்ரைட்டா போயிடுவான். எந்த கோட்பாடும் இல்லை. பார்லிமெண்ட்ல என்ஐஏன்னா தேசிய புலனாய்வு முகமை, அதோட திருத்த சட்டத்தை அமித்ஷா கொண்டு வர்றப்ப சொல்றாரு இது தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் புரி வச்சுதான் வருதுன்ட்டு. அதை கொண்டு வந்த உடனே ராசா இது மாநில சுயாட்சிகள் ஆனது, மாநில சுயாட்சியை பேசிய தமிழ்நாட்டு மண் ஒருபோதும் அனுமதிக்காது, நாங்கள் ஏற்க மாட்டோம், கண்டிக்கிறோம், அப்படி இப்படின்னு 1/2 மணி நேரம் ஆத்துறாரு. ஆத்தி முடிச்சுட்டு ஆதரவா ஓட்டம் போட்டாங்க. அவ்வளவுதான் திமுக. நீங்க கணிக்கவே முடியாது திமுக. ஐயா கருணாநிதி 97 பாஜக RSS ஆக்டோபஸ் போல பல கரங்களை கொண்டது. அந்த ஆக்டோபஸ் கரங்கள் எந்த பக்கம் வேணாலும் பாயும். இது எப்ப 97 98 99 அதே கருணாநிதி கேட்கிறாங்க பாஜக RSS ஆக்டோபஸ் சொன்னீங்களே, ஆக்டோபஸ் கைகாலே கிடையாதுன்னு. என்ன அப்படிதான் திமுக அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கு. அவன் திரும்ப அதிகாரத்துக்கு என்ன செய்ய போற? திமுக தொடங்கப்பட்ட இயக்கமா? திமுக தொடங்கப்பட்டு 25 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு 2 ஆண்டுகள் தொடங்கப்பட்ட திமுக 75 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 75 ஆண்டு காலத்தில் அன்பு மக்களே, இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சி கட்டளை அமர்ந்தது என்றால் இதே திமுக தான். 1960களில் அண்ணா தலைமையில் முதல் முறையாக திமுக ஆட்சி கட்டளை அமர்ந்தது. அதே போல இந்தியாவில் ஒரு மாநில கட்சி மத்திய அமைச்சரவை அதிகப்படியான ஆண்டுகள் அங்க வைத்ததுன்னா அதுவும் திமுக தான். மத்திய அமைச்சரவை 18 ஆண்டு காலம் அங்க வைச்சான். 18 ஆண்டு காலம் விபி சிங், வாஜ்பாய், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், மன்மோகன் சிங் அப்படின்னு பல பிரதமருக்கு கீழே 18 ஆண்டு. அதுல 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டு. அதுல 2004 2009 காலகட்டத்தில் மத்திய ஆண்ட காங்கிரஸ் பெரும்பான்மை இல்லை. அந்த காங்கிரஸை தாங்கி பிடித்ததே இந்த மாநிலத்தை ஆண்ட திமுக தான். அவங்களோட பார்லிமெண்ட் உறுப்பினர் தயவுல தான் மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. வடக்கை இயக்கி கொண்டிருப்பது தென்னகம் தமிழ்நாடு திமுக என்று சொல்லப்பட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்தில் என்ன கண் அசைத்ததோ, திமுக என்ன கண் அசைத்ததோ அதை செய்து காட்டியது காங்கிரஸ். அந்த காலத்தில் காவிரி உரிமையை தமிழ்நாட்டுக்காக ஆக்குங்கள் என்று கோரிக்கை வச்சிருந்தா சாத்தியப்படுத்திருக்கலாம். முல்லை பெரியாற்று நீர்மட்டத்தை 152 அடியா உயர்த்துங்கள் கோரிக்கை வச்சிருந்தா சாத்தியப்படுத்திருக்கலாம். கச்சத்தீவை மீட்டு எழுங்கள் கோரிக்கை வச்சு சாத்தியப்படுத்திருக்கலாம். கல்வியை மாநில பட்டியலை கொண்டு வாங்க சாத்தியப்படுத்திருக்கலாம். ஆளுநர் பதவியை நீக்குங்க, இல்ல ஆளுநர் பதவியோட அதிகாரத்தை குறைங்க, இல்ல ஆளுநர் மசோதாவுக்கு தீர்மானத்துக்கு ஒப்புதல் தருவதற்கான காலக்கெடு நிர்மாணம் பண்ணுங்க, சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை நீக்குங்க, மாநிலத்தோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடிய 356 பிரிவை நீக்குங்க. இப்படி ஒரு மாநில உரிமை கோரிக்கைய, மாநில சுயாட்சி கோரிக்கைய திமுக வைக்கல. அவங்க கேட்டது அவரது மூத்த மகன் அழகிரிக்கு உரத்துறை அமைச்சர் பதவி. எந்தெந்த அமைச்சகத்தை பெற்றால் எவ்வளவு கோடி கொள்ளையடித்தார் என்று கணக்கு போட்டு அமைச்சகத்தை பெற்றதை ஒழிய ஒருபோது மாநில உரிமைகளை திமுக நிலையாட்டுவது இல்லை. ஆனா எல்லா வேஷமும் போடுவோம். நாங்க இல்லைன்னா பாஜக வந்து உட்கார்ந்துருவாம்மா. இப்ப பாஜக எதை புரிவிக்கிறான்? பாஜக தமிழ்நாட்டில் அவனுக்கும் குரங்கு சட்டை பண்றான், குட்டிக்கரணம் போடுறான், ஒரு அடி முன்னேற முடியல. அவன் இந்தியாவில் பல மாநிலங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டான். தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போன்னு கனவு கூட காண முடியல. தமிழ்நாட்டை தமிழிசை பாஜக மாநில தலைவராக இருந்தாங்க. தாமரை மலரும் தாமரை மலரும் தாமரை மலர்ந்தே திரும்பினாங்க. அவங்க போயிட்டாங்க. எல்முருகன் வந்தாரு, நாங்க பாஜகவை ஆட்சி கட்டல அமர்த்தோம்னாரு, போயிட்டாரு. அண்ணா வந்தாரு, நாங்கள் பாஜகவை உறுதியாக அதிகாரத்தை நோக்கி நகர்த்தோம்னாரு, அவரும் போயிட்டாரு. இப்ப நைனா நகேந்திரன் வந்தாரு, அவரும் சொல்றாரு கதைக்கு ஆகல. இப்ப பாஜகவை தமிழ்நாட்டில் வீழ்த்த போது யார் அப்படின்னு கேட்டா 2 பேர் தான். ஒருத்தர் யாரு? ஒருத்தர் அண்ணாமலை, இன்னொன்னு நைனா நாகேந்திரன்.
ஒருவேளை நயினா நாகேந்திரன் தலைமையில பாஜக கொஞ்சம் எழுதுனா ஒரே அடி அண்ணாமலை போட்டுருவார். அண்ணாமலை தலைமையில பாஜக எழுதுனா நயினா நாகேந்திரன் போட்டுருவார். மாறி மாறி அடிச்சு செத்துருவாங்க. நினைவு இருக்கா? 2024 பார்லிமெண்ட் தேர்தல் நெருக்கத்தில் நயினா நாகேந்திரனுக்காக வாக்கு காசு கொடுப்பதற்காக காசு கொண்டு போகப்பட்டு பிடிக்கப்பட்டு செய்தி வந்துச்சு. எங்க பிடிச்சாங்க? பிடிச்சது மத்திய தொடர்வண்டி நிலையத்தில் சென்னையில். சென்னை தொடர்வண்டியில இத்தனை பெட்டி இருக்கிறப்ப இந்த பெட்டியில காசு இருக்கு, அதுவும் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அந்த பணத்தை இருக்குன்னு போட்டு கொடுத்த யார் தெரியுமா? அண்ணாமலை. அப்ப அவங்களே முடிச்சுக்குவாங்க. அவன் தமிழ்நாட்டில் கதைக்கு ஆக போறது இல்லை. அவனும் தமிழ்நாட்டில் என்னென்னமோ பண்ணி பார்க்கறான்ல. தமிழ்நாட்டில் அவனுக்கு என்ன அரசியல் இருந்துச்சு? பிள்ளையார் சக்தி ஊர்வலம் இந்த முத்துக்கோட்டை நடத்துவாங்க. பிள்ளையார் சக்தி ஊர்வலம் அதோட வரலாற்றை பார்த்தா அது கேவலமா இருக்கு. வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் இந்தியா முழுக்க பிளேக் நோய் பரவுது. பிளேக் நோய் பரவுறப்ப பிளேக் நோய்க்கு காரணம் என்னன்னு கண்டறிஞ்சு எலிகள் மூலமா பரவுதுன்னு முடிவு பண்ணி அன்னைக்கு அந்த வெள்ளைக்கார மாகாண அரசு மகாராஷ்டிராவோட எலிகளை ஒழிக்க திட்டமிடுது, சட்டம் கொடுது. அப்ப அந்த சமயத்துல பாலகங்காதர தலைவர் எலிகளை ஒழிக்க கூடாது, பிள்ளையாரோட வாகனம் வெஹிக்கிள் சொல்லி நீங்க வாட்டி எலிகளை ஒழிச்சிட்டீங்கன்னா பிள்ளையார் எதுல அப்படின்னு சொல்லி அதற்காக தொடங்கப்பட்ட ஊர்வலம் தான் பிள்ளையார் சக்தி ஊர்வலம். அவன் பிள்ளையார இந்த மழையில பனியில வெயில உட்கார வைப்பான் தெரு முக்குல. அவரு உட்கார்ந்து பார்ப்பாரு. ஒரு வாரம் உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு வாரம் கழிச்சு நல்ல மாலை அலங்காரம் போட்டு பூச்சூடி கொண்டு வருவான். நம்மளுக்கு சொகுசா கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்த்தா கொண்டு கடலை போட்டு வந்துருக்காங்க. அந்த பிள்ளையார் சக்தி ஊர்வலம் இருக்குல்ல, நான் பிள்ளையார் மேல பெரிய பத்தி கொண்டிருக்கேன், எனக்கு வழிபடணும் ரொம்ப விருப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆதி தமிழன் சேரியில குப்பத்துல வாழக்கூடியவன் கூப்பிட்டான்னா அந்த தெருவுக்குள்ள போக மாட்டாரு. எங்க போவாரு? எங்க மசூதி இருக்கோ, எங்க பள்ளிவாசல் இருக்கோ, எங்க தர்கா இருக்கோ, எங்க தேவாலயம் இருக்கோ அங்கதான் போவாரு. ஏன்? அங்க போனா தகராறு பண்ண முடியும், தகராறு பண்ணா கலவரத்தை ஏற்படுத்த முடியும், கலவரத்தை ஏற்படுத்தினா மக்களை இந்துஸ்தான் பிரிக்க முடியும், பிரிச்சா அதே வச்சு வாக்கு பிச்சை எடுக்கலாம். அப்ப பிள்ளையார பேசினான். பிள்ளையார் செல்ஃப் எடுக்கல. ஒன்றும் பிள்ளையார பிறக்க பண்ணிட்டு என்ன பண்றான்? முருகன் மேல ஒருதலை காதல் ஒழிச்சு அவனு பூ எடுத்து கொடுக்கறான், அதை பண்றான், இதை பண்றான். உன்னை பார்க்கவே பிடிக்கலான்னு முருகன் செருப்பாட்டு அடிக்கிறாரு. ஆனா திருந்த மாதிரி இல்லை. இல்ல நான் முருகன் மேல ரொம்ப லவ்வா இருக்கீங்க. இப்ப திடீர்னு வெற்றிவேல் வீரவேலுங்க தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கக்கூடிய பாஜக அருகாமல கேரளாவில் பேசுவானா அங்க சாமியே சரமைப்பார், அங்க சாமியே சரமைப்பான்னு பேசக்கூடிய பாஜக ஆந்திராவில் பேசுவானா அங்க ஏழுகுண்டமான வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா, அங்க கோவிந்தா போறவன் மகாராஷ்டிராவில் பேசுவானா அங்க கனவிதாதா மோரியா, அங்க கனவிதாதா மோரியாங்கிறவன் உத்தரப்பிரதேச அங்க ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்ங்கிறவன் மேற்கு வங்கத்தில் அங்க ஜெய் காளி ஓம் காளி, அங்க ஜெய் காளி ஓம் காளிங்கிறவன் ஒரிசால பேசுவானா அங்க ஜெய் ஜெகநாத். எந்த ஊருக்கு போறானோ அந்த மாதிரி மாத்திக்குவேன். பாம்பு தூக்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு தடக்கணுமா. உத்தரப்பிரதேசத்துல மாட்டுக்கறி அடிப்பான். கேரளாவுக்கு போனா எனக்கு ஓட்டு போடு மாட்டுக்கறி போனா வீட்டுல கறப்பான். தமிழ்நாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களை வசைபாடுவான், கிறிஸ்தவர்களை மிஸ்டர்கள். ஆனா கோவாவிட அதே கிறிஸ்தவர்களுக்கு ரவசி கொடுப்பான். இப்படி அவன் ஒரு பல்லவி பாடுவான். அவன் தமிழ்நாட்டில் பண்ணி வைக்கிறான். ஒன்னும் கதைக்கு ஆகல. இப்ப கடைசி கையிருப்பான் என்ன பண்ணிட்டான்? மதுரையில திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா இருக்கு பாருங்க, திருப்பரங்குன்ற முருகன் கோவில், அதை குறி வச்சுட்டான். அங்க அந்த திருப்பரங்குன்ற மலை மேல கார்த்திகை தீபத்தை ஏற்றியே தரணுங்கிறான். கார்த்திகை தீபம் உயர்ந்தா கார்த்திகை முடிஞ்சு 20 நாள் ஆச்சா படைச்சு கேட்டா இல்ல இல்ல அது முடிஞ்சாலும் சரி நான் தீபம் ஏற்றியே தெரிவேன். சரி இவ்வளவு ஆண்டுகளா கார்த்திகை தீபம் ஏற்றப்படலையா? ஏற்றப்பட்டுச்சு. எங்க? உச்சி பிள்ளையார் கோயிலும் இடம் அங்க அந்த மலை மேல ஏற்றப்படுது. இப்ப புதுசா என்ன பண்றான்? இல்ல அங்க ஏற்றக்கூடாது, இந்த இடத்துல ஏற்றணுங்கிறான். அவன் கை காட்டுற இடத்துல இருந்து 50 மீட்டர்ல தர்கா இருக்கு, சிக்கந்தர் தர்கா. இவன் ஏத்த போனான்னா வெறும் தீபம் ஏற்ற மாட்டான், கார்த்திகை தீபம் ஏற்ற மாட்டான், கலவர தீய பத்த வச்சிருவான். ஏன்னா அயோத்தியில ராம ஜென்ம பூமி இருக்குது, ராமர் பிறந்த இடம். அந்த ராம ஜென்ம பூமியை வழிபடத்தான் போறேன்னா எங்க சொன்னா? உச்சநீதிமன்றத்துல வாக்குறுதி கொடுத்தான்.
பிரமாண பத்திரத்தின் மூலமாக அப்படி ராமஜென்ம பூமியை வழிபடத்தான் போறேன்னு பாஜக உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசீதை இடிச்சு தகர்த்தான். அதே போல இப்ப தர்காமல சிக்கந்த தர்காமல கை வைக்க வர நடக்குது. கோயம்புத்தூரை மத பதற்றம் இருந்த ஊரா மாத்திட்டாங்க. அதே போல மதுரையை மாத்தணும். மதுரை வச்சு தமிழ்நாடு முழுக்க பாஜக அது திட்டம். ராமர் பேசான்ல அங்க நாங்க ராமர் கோயிலை கட்டுவோம்னா கட்டிட்டாங்க. எதுக்காக கட்டினேன்? அயோத்தியில தான் ராமர் பிறந்தாருங்க. என் அன்பு சொந்தங்களே, ராமர் அயோத்தியில மட்டும் இல்ல, அகில உலகத்துல எங்கேயுமே பிறக்கல. ஏன்னா பிறக்கவோ இறக்கவோ அவன் மனிதன் இல்ல, இதிகாச புராண கற்பனை காத்தனம். ராமர் பிறந்தது எங்க? வாழ்வியோட மூளையில, கற்பனை இல்ல. அப்படி ஒருத்தன் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லைங்க. ஆனா ராமர் இங்கதான் பிறந்தாரு, இங்கதான் ராமர் கோயில் கட்டணும் கிளம்பிட்டாங்க. ஏன்? அந்த தர்காவை உடைச்சு நொறுக்கி, மசூதியை உடைச்சு நொறுக்கி கலவர அரசியல் பண்றது. எப்படிப்பட்டதுன்னா, பாகுபலின்னு ஒருத்தன் வாழ்ந்தான். அவன் பரமக்குடியில பிறந்தான். மகிழ்மதியில பல்வாழ் தேவன் பாகுபலியை சூழ்ச்சி பண்ணி கொண்டுட்டான். கட்டப்பா முதல குத்திட்டான். அவன் முதல குத்தி செத்து போன இடம் பரமக்குடியில பாகுபலிக்கு கோயில் கட்டின ஒருத்தன் கிளம்பினான்னா எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமோ. சக்திமான ஒருத்தன் அக்கிருக்குன்னு சுத்துவான். அநியாயம் பார்த்து அவன் பாட்டுக்கு வந்துருவான். அவன் கங்காதரன் இன்னொரு பேர் வச்சிருந்தான். அந்த சக்திமான் சாத்தூர்ல பிறந்தான், சாத்தூர்ல இறந்தான். அங்கே கோயில் கட்டி கிளம்பின எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமோ அதே போல பைத்தியகாரத்தனமோ அயோத்தியில ராமர் கோயில் கட்டினது. 2024 பாராளுமன்ற தேர்தல் பரப்புல நரேந்திர மோடி ஆட்சியோட 10 ஆண்டுகளை சாதனை சொல்லி ஓட்டேக்கல. பாஜக மட்டும் ஆட்சி பொறுப்பு இறங்கினா கட்டப்படுகிற ராமர் கோயிலை இடிச்சுவாங்க. ராமர் கோயிலை காப்பாற்றணும்னா பாஜக ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். ராமராஜ்யத்தை மீண்டும் ஒருமுறை அமைப்போம், பாஜக ஓட்டு போடுங்கன்னு கேட்டார் நரேந்திர மோடி, அமித்ஷா. கடைசி என்னாச்சு? அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதி பைசாபாத் பாராளுமன்ற தொகுதி. அந்த பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியிலே பாஜக தோற்று சமாஜ்வாடி வென்றது. இவன் ராமர் அரசியல் அயோத்தியிலே ஈடுபடல. அவன் என்ன பண்ணிட்டான்? ராமரை பிரேக்கப் பண்ணிட்டான். ராமரை பிரேக்கப் பண்ணிட்டு ஒரிசா சட்டமன்ற தேர்தல் விடுது. அதுக்கு பிறகான காலத்துல மோடி அமித்ஷா மேல இருக்காங்க. தொண்டரெல்லாம் பார்த்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். இவன் இல்ல ஜெய் ஜெகநாத். ஏன்? ராமருக்கு முடிஞ்சு போச்சு, ராமரை பேசி இல்ல, ஜெய் ஜெகநாத். இப்ப அவன் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்டம் வர்றான். இந்த திருப்பரங்குன்ற தர்காவை இடமாற்றம் வரணும், அங்க தீபம் ஏற்றணும்ட்டு. இதுல பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுத்து யார் தெரியுமா? அதுவும் அந்த கொடுங்கோல் தன்மையை செஞ்சது திமுக தான். ஏன்னா திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா விஷயம் நமக்கு தெரியாது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இது பாட்டு எல்லாருக்கும் தெரியும். திருப்பரங்குன்றத்தில் முருகன் இருக்காது, அது தலை விடு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது மேல சிக்கந்த தர்காக தெரியாது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 24 ராஜபாளையத்தை சேர்ந்த அபுதாகின்னு ஒரு இஸ்லாமியர் தன் குடும்பத்தோடு ஆடு கோழியை பயிரிடுவதற்காக சிக்கந்தர் தர்காவுக்கு வழிபாட்டுக்காக போறார். அப்ப போறப்ப தமிழ்நாடு அரசின் காவல்துறை என்ன சொல்லுது? அங்க சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாது. அந்த சிக்கந்தர் தர்கா 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அங்க மிக குறைந்தது 300 ஆண்டுக்கு மேல ஆடு கோழி பலியிடப்பட்டு வருது. 300 ஆண்டா. அந்த வழக்கத்தை திடீர்னு திமுக அரசு அனுமதி மறுக்குது. மறுத்த உடனே அப்ப எல்லாருக்கும் பேசிக்கொண்டாகுது, எல்லாருக்கும் கவனிக்கிறாங்க. ஓ தர்கா இருக்கான்ட்டு 1 மாத காலம் பேசிக்கொண்டாகுது. அப்ப அறநிலையத்துறை சார்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது, பீஸ் கமிட்டி மீட்டிங். அது என்ன சொல்லப்படுது? வருவாய் கோட்டாட்சியர், தமிழக காவல்துறைகள் அதிகாரிகள் அவங்க என்ன சொல்றாங்க? அந்த தர்காவில் ஆடு கோழி பலியிடுறத அறநிலையத்துறை விரும்பல. எப்படி? அந்த தர்காவில் ஆடு கோழி பலியிடுறத அறநிலையத்துறை விரும்பலையா? அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா, வக்ஃப் கட்டுப்பாட்டில் இருக்கா? யார் நீ சொல்றதுக்கு? நீ யார்? தர்காவில் ஆடு கோழி படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவன் யார்? திட்டமிட்டு பிரச்சனை கிளப்பினான்.
அதுக்கு பிறகு என்ன பண்ணா பாஜக, அதே மதுரையை புரி வச்சு முருகன் மாநாடு அப்படி இந்து மொழி சார்பா ஒரு மாநாடு போட்டார். மாநாடு போட்ட பிறகு திடீர்னு அங்க கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னா, அப்ப இந்த பாஜக அரசுக்கு தூண்டது விதை போட்டது திமுக. இப்ப 2 அரசியல் பண்றாங்க. உணர்ந்துக்கணும், நாட்டில் எத்தனையோ சிக்கல் இருக்கு, எத்தனையோ வாழ்வாதார பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் பேசுபொருளாகாம இது பேசுபொருளாகுது. இந்த எல்லா உண்மைகளையும் எடுத்துரைச்சு மக்கள் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி மக்கள் போல இல்லை. நீங்க வரலாற்று பாருங்க, திமுக எப்படி தொடங்கப்பட்டது? திராவிட கழகத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை. அண்ணா வெளியேறாரு, வெளியேறி தனி. அது அதே திமுக கருணாநிதி காலத்துல எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் சண்டை. எம்ஜிஆர் வெளியேற்றப்படுறாங்க, தனி இயக்கம் அதிமுக. அதே திமுக பிற்காலத்துல கருணாநிதிக்கு வைகோவுக்கும் சண்டை, வைகோ வெளியேற்றப்படுறாரு, தனி இயக்கம் மதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் 2 பேருக்கிடையான சண்டையில பிறந்த இயக்கம். முரண்பாட்டுல அற்ப சண்டையில அற்ப முரண்பாட்டுல உருவான இயக்கங்கள் திமுக அதிமுக மதிமுக. ஆனால் நாம் தமிழர் கட்சி அவ்வாறு உருவானதல்ல. வரலாறு பிரசவித்தது, காலம் கையளித்தது. எங்களால் மறந்து கடந்து போக முடியாத நாள் மே 18. எங்களால் தவிர்க்க இயலாத ஆண்டு 2009. 2009 மே 18ஆம் தேதி லட்சக்கணக்கான தமிழரை கொன்று குவித்துவிட்டு, அவ்வளவுதான், தமிழரை கொன்று குவித்து விட்டோம், தமிழரை தோற்கடித்து விட்டோம், வீழ்த்தி விட்டோம் என்று சொல்லி ராஜபக்சே மண்ணை முக்தமிட்டு சிரித்தான். உங்கள் புலிக்கொடியை இறக்கிவிட்டோம், உங்கள் தேச கனவை நொறுக்கிவிட்டோம், உங்கள் தலைவர் பிரபாகரனை நாங்கள் கொண்டு விட்டோம் என்று சொல்லி சிங்களர்கள் ஆனந்த கூத்தான்னா. எந்த நாள்ல? மே 18. தலைவர் பிரபாகரன் உடலை போன்ற உடல் பார்த்த நாள் மே 18. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழன் கண்ணீர் வடித்தான், ஒப்பால் வச்சான், ஓலம் வச்சான். ஐயோ எல்லாம் போச்சே, இதற்காகவா இவ்வளவு காண்கலாம் பாடுபட்டோம். எந்த நாளில் நாங்கள் வீழ்ந்து விட்டோம் என்று உலகம் எண்ணியதோ, சிங்கள பேரணவாதம் எக்காலம் இந்திய பேரணவாதம், இந்திய வல்லாதிக்கம் எங்களை இழிவாக நடத்தியதோ, அதே மே 18 குறிவைத்து அடுத்த ஆண்டு 2010ஆம் ஆண்டு அதே புலிக்கொடி ஏந்தி அதே தலைவரை நெஞ்சு சுமந்து அதே தமிழீழ தாயகத்துக்காக அதே வழியில் ஒரு கட்சியாக உருவானோம். அதுதான் நாம் தமிழர். 2010 தொடங்கப்பட்ட இயக்கம் நாம் தமிழர் கட்சி. நான் வர்றப்ப எனக்கு வயசு 19, 4 வயசு நினைக்கிறேன். 15 ஆண்டுகள பயணம். நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்க கொண்டிருக்கு. இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றில் தோத்த ஒரு கட்சி, தோத்து போன ஒரு கட்சி, வெற்றியை பெறாத ஒரு கட்சி வளர்ந்ததா சரித்திரம் இல்லை. ஆனால் முதலாக வெற்றியை சுவைக்காத ஒரு கட்சி வளர்ந்தது, எழுந்தது, விழுந்தது, அது நாம் தமிழர் கட்சி. 1.1 8 விழுக்காடு அளவுக்கு உயர்ந்தோம். ₹1 காசு வாக்கு தரல, காசு கொடுத்து மக்களை திரட்டல, அநியாயம் பண்ணல, அக்கிரமம் பண்ணல, முறைகேடு பண்ணல, அடக்குமுறை ஒடுக்குமுறை எதிர்கொண்டோம், அவதூறு பரப்புகளை எதிர்கொண்டோம். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சமரசப்பட்டு களத்தினோம். காவிரி சிக்கல், பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீன், 8 வழிச்சாலை, உயிர்மொழி தொகுப்புறம், ஸ்டெர்லைட், அணுவுல அணுக்கழி மையம், எல்லா சிக்கலுக்குமா களத்தினோம். அதே போல தானே புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், மிக்சாம் புயல், சென்னை பெருமிடம்னு மக்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் மக்களோடு உதவி பண்ணோம். இப்படி களத்தில் நின்று எங்களை நிறைவேற்றி விட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம். எங்களுக்கு போடாம யாருக்கு பண்ண போற? 8.2 விழுக்காடு வாக்குக்கான தேர்தல் சந்தை மதிப்பு நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருகிறது என்று அண்ணன் சீமான் அறிவித்தால் நாளைக்கு 1000 கோடியை முதல் தவணையாக கொடுப்பான். 1000 கோடி. எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தாலும் சரி, நாங்கள் ஒருபோதும் சமரம் செய்ய மாட்டோம். நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்கிறது. நாங்கள் தோற்கடிக்கப்பட்டாலும், புறக்கணிக்கப்பட்டாலும், உதாசீனப்படுத்தப்பட்டாலும் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக சமரசம் நிற்போம். எங்களை நம்ப யார் நம்ப போறீங்க? புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு போடலாமா? போடு. 26க்கு பிறகு இருந்தா போடு. நம்மாழ்வார் தாங்க சொல்றாரு.
திருமக்கோட்டை திருமணி ஏரி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. டிஆர்பி ராஜா வகைராக்கள் இந்த ஆக்கிரமிப்பை செஞ்சிருக்காங்க, அகற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டே டிஆர்பி ராஜா உதயநிதி ஸ்டாலின் வகைராக்க தான் ஆக்கிரமிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாவே அந்த அகற்றி ஒரு நல்லாட்சி திருமணம் அதுக்கு வாய்ப்பு வந்து நாம் நம்மளை கட்சி தான். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட நல்ல கொடிய இருக்கு, நமக்கான உரிமைகள் இல்லை, நமக்கான வாய்ப்புகள் இல்லை. இதே இதே இந்த கோட்டை இந்த ஊர்ல, இந்த பரவாக்கோட்டையில, இந்த ஊர்ல மன்னார்குடியில இங்க சாதிய பெருமிதம் பேசலாம். நாங்க எந்த சாதி தெரியுமா, நாங்க ஆண்ட பரம்பரை தெரியுமான்னு பேசல. ஆனா யதார்த்த நிலைமை என்னன்னா, நம்ம ஊர்ல பிறந்து வாழ்ந்து தொழில் செஞ்சு பொருள் ஈட்டி திரும்ப சொந்த வீடு கட்டி வாழ முடியாது. போகணும், துபாய்க்கு போகணும், கத்தாருக்கு போகணும், ஓமனுக்கு போகணும், வைக்கணும், கழிவறை கழுவணும், சிங்கப்பூருக்கு போய் ஓட்டுநர் வேலை பார்க்கணும், லண்டனுக்கு போய் கடை வாசல் நின்று வேலை பார்க்கணும். சொந்த ஊர்ல பிழைக்க முடியாது. இந்த ஊர் முழுமைக்கும் நீங்க கல்யாண பத்திரிகை வாங்கி பார்த்தா கேம்ப் மலேசியா, கேம்ப் லண்டன், கேம்ப் சிங்கப்பூர். ஏன் சொந்த ஊர்ல வாழ முடியல? இந்த காரணம் யார்? ஆண்ட ஆட்சியாளர்கள். நீ வாழ்க்கையோட வசந்த காலம் 20-30 வயசு தான். அந்த வசந்த காலத்தை குடும்பத்தோடு கழிக்க முடியாது. வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுற, வெளிநாட்டுல அதுவும் என்ன நிலைமை? ஒரு தாய் இறந்தாலோ தகப்பன் இறந்தாலோ உன்னால வர முடியாது. ஏன்னா வெளிநாட்டுல பணம் கட்டியாச்சு, கடன் வாங்கி பணத்தை கட்டியாச்சு, ஊருக்கு திரும்ப முடியாது. அப்படிப்பட்ட கொடுமையான நிலைமை. தாய் நிலத்துல வாழ முடியாத கொடுமையான நிலைக்கு நம்மை தள்ளியது இந்த ஆட்சியாளர்கள். நாம் போக விவசாயம் செஞ்சோம், சொந்த ஊர்ல வளமான வாழ்க்கை வாழ்ந்தோம். இன்னைக்கு இந்த வாழ்க்கை இல்லாம போயிடுச்சு. அடுத்த தலைமுறை விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கு. நம்ம வீடுகள்ல வந்து ஆடு மாடு இருக்கும், வைக்க போற இருக்கும், 10,000 இருக்கும். இன்னைக்கு இருக்கா? 10,000 பார்க்க முடியல, வைக்க போற பார்க்க முடியல. ஆடு மாடு குறைஞ்சிச்சு. விவசாயம் செய்யக்கூடிய ஆட்கள் இல்ல. எங்க பெரியப்பா விவசாயம் பண்றான், தாத்தா விவசாயம் பண்றான், அப்பன் விவசாயம் பண்றான், பிள்ளை நான் விவசாயம் செய்யக்கூடிய சூழல் இருக்கா? இந்த நிலைக்கு காரணம் யார்? ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள். நீங்க உங்க வாழ்க்கை மாற்றாத வரை உங்க வாழ்விட எந்த மாற்றமும் ஏற்றம் பெறாது. பெருந்தலைவர் காமராசர் பொற்கால ஆட்சியை கொடுத்தார், 9 ஆண்டு காலம். திமுக வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 25 ஆண்டு இருக்கு. அதிமுக 31 ஆண்டு. ஒட்டு மொத்தமா சேர்த்தா ஏறக்குறைய 60 ஆண்டு காலம். ஆனா காமராசர் ஒரு 9 ஆண்டு தான். அந்த 9 ஆண்டு காலம் தான் தமிழ்நாட்டோட வளர்ச்சி. கல்வியில மறுமலர்ச்சி, விவசாயத்துறையில புரட்சி, உட்கட்டமைப்பு உருவாக்கும், எல்லாமே காமராஜ் ஆட்சி தான். அந்த காமராஜ் 67 தேர்தல் என்னப்ப கவியரசு கண்ணதாசன் அவர் சொன்னார் காமராஜ் ஆட்சி குறித்து, காமராஜ் குறித்து. காலத்தின் காமராஜ் காலம் ஒரு கடைசியாக கருணையுற்று கடந்த இதை பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றிக் கொள்கின்றனர். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி. இந்த தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக எங்கள் பெருமதிப்புரிய ஐயா, எங்கள் தகப்பன், எங்கள் அப்பா ஐயா பாரச்சந்திரன் போட்டி போட்டாங்க. நாடறியப்பட்ட இதய மருத்துவர். அவர் நினைச்சாங்கன்னா, ஐயா மட்டும் நினைச்சாங்கன்னா மருத்துவமனையில இருந்தா அவர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும், பொருளீட்ட முடியும். ஆனா தன் வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். அண்ணன் கிமாயன் சொன்னது போல ஐயா பாரச்சந்திரன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும்னா அவரோட மருத்துவமனைக்கு ஒரே ஒரு முறை வந்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே மருத்துவமனையில நூலகம் இருக்க ஒரே மருத்துவமனை ஐயாவோட மருத்துவமனை தான். தமிழ்நாட்டில் பிறந்த முன்னோர்கள், அறிஞர் பெருமக்கள், தலைவர் மக்கள் எல்லாரோட படமும் இருக்கும் எங்க ஐயாவோட மருத்துவமனையில. அப்படி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஐயா மட்டுமல்ல, ஐயாவோட தகப்பனார் ஐயா இளரா. இந்த நிலத்துல பண்ணை ஆதிக்கிறதாக இதே பண்ணையாளர்களால உழவர் பெருமுடி மக்கள் அன்னைக்கு சவுக்கடிக்கும் சாணிப்பாடுக்கும் ஆனால போது அதற்கெல்லாம் களத்தில் என்ன முதன்மை கம்யூனிஸ்டவாதி பொதுவுடைமைவாதி ஐயா இளரா அவர்கள். வாழ வேண்டிய வயதுல ஐயா இறந்து போனார். இளரா வந்து இறந்து போயிட்டாங்க விபத்துல. அன்னைக்கு அம்மா பட்டமாளர்கள் அன்னைக்கு பிள்ளைய வச்சிருக்காங்க. ஒரு பிள்ளை, மூத்த மகன் ஐயா மோகன் 7 வயசு, 2வது மகன் ஐயா பாரச்சந்திரன் 2 வயசு. மருத்துவமனையில் நிற்கிறாங்க, மருத்துவமனை வாசல் இருக்காங்க. தன் கணவன் பிழைச்சுவானா அப்படி ஏக்கத்தோட உள்ள ஐயா உயிரை இறந்து போறாரு, உயிர் திறந்து போறாரு. உயிர் திறந்து முடிய ஐயா சொல்றாரு, உலக பாட்டாளி வர்க்கமே ஒன்று கொடுங்க, புரட்சி ஓங்குகின்ற.
தன் பெற்றெடுத்த பிள்ளைகள் குறித்தோ மனைவி குறித்தோ அந்த நேரத்தில் பேசல, இந்த மக்கள் குறித்து பேசினார். அப்படிப்பட்ட மகத்தான தலைவன் ஐயா இளராவின் மகன் ஐயா வாரிச்செல்வன் தந்தை வழியிலேயே தன் வாழ்வை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் மனிதர், பெருந்தகை, நாம் தமிழர் கட்சியோட பொருளாளர் ஐயா வாரிச்செல்வன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே உங்கள் வாக்களை தாருங்கள். யாருக்கு உங்கள் வாக்கு? அப்பனும் மகனும் சேர்ந்து இந்த நிலத்தை கொள்ளடிச்ச PR பாலு குடும்பத்துக்காக தந்தையும் மகனுமாக இந்த மண்ணை நிலத்தை பாடுபட்ட இளரா ஐயாவின் மகன் ஐயா வாரிசுக்காக நீங்களே இந்த மண்ணில் மாற்றம் வர வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களை தாருங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.